Welcome to Great Krigalan Magic Show. இது நான் உங்கள் டெஸ்லா. வெல்கம் டு TEZLA'S. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பைக் எடுத்து ஒரு 3 days கிட்ட ஆகிடுச்சு. ஸோ பைக்கில் வந்து எப்போவுமே முக்கியமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிபிஎஸ் பண்ணோங்க. நம்ம பைக்குக்கு என்னென்னமோ ஆக்சசரிஸ் போடும். ஸோ பைக்குக்கு முக்கியமான ஃபஸ்ட் ஆக்சசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் நம்ம பைக்கை சேஃபாக வச்சுக்கும். நான் என்ன பிராண்டு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஜாஸில் வந்து மேக்ஸிமைசர் அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ அதான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய வேரியண்ட் இருக்குது. நான் 12 month அண்ட் மேக்ஸிமைசர்ன்ற வேரியண்ட் நான் வாங்கியிருக்கேன். இதோட பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அலர்ட். ஸோ நம்ம எங்கன்னா கீழே வந்து உண்டை கட்டி வாங்கினோன்னா ஸோ நம்ம 3 பேர் நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு போகும். ஃபால் அலர்ட், வண்டி கீழே விழுந்தால் ஸோ அதுவும் உங்களுக்கு அலர்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் திஃப்ட், யாருன்னா திருடு வராங்க போனால் ஸோ அதுவும் உங்களுக்கு வரும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் லொக்கேஷன்ஸ், ஃபியூல், நிறைய ஃபியூச்சர்ஸுக்கு நான் போக சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வாங்க இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினான அந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஜிபிஎஸ் டிவைஸ்னு இருக்குது. இது டேரெக்டாக வந்து நம்ம டேரெக்டாக பேட்டரியிலே கனெக்ட் பண்ணலாம். வேறு எந்த எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸும் கிடையாது. அப்புறம் போல் படிக்காததுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் டேகு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டி நம்ம பெயிண்ட் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஜிபிஎஸ். இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக இது வந்து பேட்டரியிலே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4100 சம்திங் நான் வாங்கினேன் நினைக்கிறேன். கூப்பன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 4100 சம்திங் வரும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ண நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லேயே நம்மளுக்கு டூல் கிட்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை சீட்டை கட்டுவோம். வரமாட்டுதே, வந்துருச்சு. சீட்டுக்குள்ளேயே இதுக்கான டூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜிபிஎஸ் எங்கே செட் பண்ண போகிறோம், நம்ம சீட்டு கீழே செட் பண்ண போகிறோம். இதை நான் எங்கே வைக்கிறது, இது இங்கே இருக்கட்டும். ஸோ இங்கே வாங்க இங்கே வாங்க. ஸோ சீட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இழுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, ரோப் ஆட்டம். அதை வச்சு ஈட்டிங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட்டணும். அதை கட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூவை கட்டணும். பிளாஸ்டிக் ஸ்க்ரூ கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப ஸ்லோவாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கட்டணும். ஓகே, இது அப்படியே ஒரு புக்கில் இருக்கட்டும். ஸோ நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த பக்கம் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் நம்ம கரெக்டாக எங்கே செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது கடியில் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும், யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ ஓரளவுக்கு வைங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே நான் இப்போ செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. இது நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து. ஓகே, நான் மொதல் டேப் போட்டுட்டேன். செகண்ட் டேப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மெட்டல் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்கு முடியுமோ மேலே ஏற்றி கட்டிடுங்க. ஸ்டிக்கர் சரியாக ஒட்டலை இருங்க, கொஞ்சம் கீழே இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு ஜாயிண்ட் ஒன்று வருது, அந்த ஜாயிண்ட்டால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பார்த்துப்போம். ஓகேங்க, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ எதுவுமே கிடையாது, ++லையும் மைனஸில் தான் கொடுக்க போகிறோம். வாங்க கொடுப்போம். இது எப்படி கொடுக்கணும்னா அவ்வளோதான், இது மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ++ல் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒயர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க. ஒயர் நாங்கள் வந்து கரெக்டாக சுற்றி வைக்கணும், எந்த இதுக்கும் ஷார்ட் ஆகாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் இப்படி மடித்து இங்கே நான் வந்து ஒரு டேக் போட்டு கட்டிடுறேன். இந்த எக்ஸஸ் டேக் இருந்தால் உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு டேகை போட்டுருங்க. ஸோ என்ன பண்ணோன்னா எப்படி நம்ம பிரிச்சோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் சிம்பிளாக. ஸோ தலைவர் எப்படி எடுக்கிறோம், இது பிடிச்சோம்ல அதே மாதிரி பிடிச்சி இது கீழே போகணும். நல்லா பார்த்து இது கீழே போகணும். இப்படி லாக்கு அங்கே ஒரு லாக்கும் இங்கே ஒரு லாக் போயிட்டு அது மேலே தூக்கிட்டேன். அவ்வளோ பக்காவாக சீட் ஆகிட்டாப்புல. நல்லா கேப்பும் இருக்குது உள்ள. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுக்குமே வராதுங்க.
ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணதோட கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அஜாஸோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, அஜாஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் வரும். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸோ ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகேங்க, ஸோ இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ நம்ம நியூ அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிபியும் வந்துருச்சு. ஸோ ஓடிபி என்டர் பண்ணுவோமா? ஓகேங்க, ஸோ ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ அது வெல்கம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்வைப் டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் காமிக்குது என்னென்ன அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். பாருங்கள், என்னென்னமோ குத்தி வச்சுருக்காங்க. சைன் அப் கொடுப்போம். பைபிள் நேம் கேட்குது. நேம் அடிச்சு விட்ருவோம். யூனிக் யூசர் நேம் கேட்குது. நம்ம பைக்கோட பேரே வச்சுருவோம். RRMC. நாங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகே, இமெயில் ஐடி கேட்குறாப்புல. கொடுத்தாச்சு. வெரிஃபிகேஷன் கோடு கேட்குதுங்க. பார்ப்போம். உங்களுக்கு மெயில் வரும். மெயில் செக் பண்ணுங்கள். நான் மெயில் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் லேப்பில். ஸோ அதனால் நான் இங்கேருந்து ஓகே பண்ணிடுவேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிபிஎஸ்ஸை இது கூட மேப் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டப்பா கொடுத்தாங்க பார்த்தியா, அதில் இருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்டர் யுவர் வெஹிக்கல் நம்பர், நம்ம நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா? அதில் ஏதோ ஒரு QR கோடு இருக்காங்க. ஸோ அந்த ஓகே பைபிள் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் செலக்ட் யுவர் வெஹிக்கல் நேம். என் வெஹிக்கல் நேமை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் மென்ஷன் பண்ணேன் TVS மாடல் RR310. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த டப்பாவில் இருக்க IMI நம்பரையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை கேலிப்ரேட் பண்ணோம். அது எப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வெஹிக்கல் செட்டிங்ஸில் போயிடுங்க. அதில் இந்த மேலே இருக்கும் பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் டு அஜாஸ் வயா ப்ளூடூத் இருக்கும். ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுங்கள். டோன் ஆன் ப்ளூடூத். இக்னிஷன் ஆன் பண்ணாங்க. இப்போ தான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அப்புறம் கேலிப்ரேட் கொடுங்க. கேலிப்ரேட் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சைட் ஸ்டாண்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் தரோம். ஜஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் ட்ரையும் பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ இன்ஜின் ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணியிருக்கு. மல்டிபிள் வைப்ரேஷன் சென்சார்ட் அப்படின்ட்டு 754 இருக்குது. நம்மளுக்கு வைப்ரேஷன் சென்சார்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்லேயும் மெசேஜ் வருது. எஸ்எம்எஸும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இக்னிஷன் ஆஃப் பண்ண மாதிரி நம்மளுக்கு இப்போ ஷோவும் ஆகுது. ஸோ இதாங்க இது ஜிபிஎஸோட ஸ்பெஷல். ஸோ இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள் இந்த இது வரைக்கும் என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.